இந்த வீடியோ முடிவு வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கை, உங்கள் பிறப்பு, உங்கள் பிள்ளை பற்றிய பார்வையே மாறிடும். ஏன்னா, இது சாதாரண ஆன்மீக கதை இல்லை. நீங்கள் இந்த உலகத்துக்கு எப்போ வந்தீங்கன்னு சொல்கிற உண்மை. கற்பனை பண்ணுங்க, நீங்கள் ஒரு கதவுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கீங்க. அந்த கதவு ரெண்டு முற்றிலும் வேற வேற உலகங்களை பிரிக்குது. ஒரு பக்கம் முடிவில்லாத வெறுமை, அங்கே ஆன்மாக்கள் சுத்தமான சக்தியாக மட்டுமே இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம உடல் உலகம், அம்மாவோட கருப்பையில் ஒரு ஒரு செல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகிற உடல். அந்த கதவு தான் மனித இருப்போட மிகப்பெரிய ரகசியத்தை குறிக்குது. ஆன்மா உடலுக்குள்ளே நுழையும் அந்த சரியான நொடி தான் அது. நீங்கள் உங்களோட அனுபவத்தை நினச்சி பாருங்க. நீங்கள் முதல் தடவையாக நான் இருக்கேன்னு உணர்ந்த தருணம் ஞாபகம் இருக்கா? இல்லை, இருக்காது. அதே மாதிரி தான் ஆன்மா நுழையும் தருணமும். அது நம்ம சாதாரண அறிவு எல்லையை தாண்டிய பரிமாணத்தில் நடக்கிற ஒரு விஷயம். இந்த நிகழ்வு ஒரே நேரத்தில் உடல் அளவுலையும் மனசளவுலையும் உணர்ச்சி அளவுலையும் ஆன்மீக அளவுலையும் நடக்குது. அதனால தான் இதை ரொம்ப சிம்பிளாக விளக்க முடியாத விஷயமா இருக்குது. பண்டைய எகிப்தியர்கள் என்ன நம்பினாங்கன்னா, இந்த தருணம் குறிப்பிட்ட நட்சத்திர அமைப்புகளோட சம்மந்தப்பட்டதுன்னு. கிரேக்கர்கள் இதை தெய்வீக மூச்சுன்னு சொன்னாங்க. உயிரில்லாத பொருளுக்குள்ள உயிர் ஊதுற சக்தி. இந்திய ஆன்மீக பாரம்பரியத்தில் ஆன்மா நுழைவு ஒரு நொடியில் நடக்கிற விஷயம் இல்லை, அது படிப்படியாக நடக்கும் ஒரு செயல்முறை. ஆன்மாவோட ஒவ்வொரு பகுதியும் வேற வேற நேரத்தில் உடலோட சேருது. ஒவ்வொரு கலாச்சாரமும் இந்த ஆழமான ரகசியத்தை புரிஞ்சுக்க தங்களோட கோட்பாடுகளை உருவாக்கினாங்க. ஆனால் எல்லாரும் ஒரே விஷயத்தில் ஒத்துக்கிறாங்க. ஆன்மா நுழைவு ஒரு உண்மையான தெளிவான நேரம். அது மங்கலான கற்பனை இல்லை. உணர்ச்சி கூர்மை உள்ளவங்க அதை நேரடியாக உணரக்கூடிய ஒரு நிகழ்வு. நியூராலஜிஸ்டுகள் கண்டுபிடிச்ச விஷயம் என்னன்னா, கருப்பையில் இருக்கிற குழந்தையோட மூளை சாதாரண உடல் வளர்ச்சியால் மட்டும் விளக்க முடியாத செயல்பாடுகளை காட்டுது. குவாண்டம் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க, உணர்வு என்பது திடமான பொருளை தாண்டியும் இருக்கும். மனோ தத்துவ வல்லுநர்கள் பதிவு பண்ணியிருக்கிற விஷயம் என்னன்னா, சில குழந்தைகள் பிறந்த உடனே ஒரு தனித்துவமான குணாதிசயத்தை காட்டுறாங்க. இந்த ரகசியத்தை இன்னும் ஆழமாக்குற விஷயம் என்ன தெரியுமா? பல அம்மாக்கள் கர்ப்ப காலத்தில் அசாதாரண அனுபவங்களை சொல்கிறாங்க. மிக தெளிவான கனவுகள், ஆழமான சக்தி உணர்வுகள், ஏதோ பெரிய மாற்றம் நடந்துருச்சுன்னு உள்ளுக்குள்ளேயே சொல்கிற அனுபவங்கள். அப்படியே பிரபஞ்சமே சிக்னல் கொடுக்குற மாதிரி. இப்போதான் முக்கியமான இடம். பல ரகசிய ஆன்மீக மரபுகள் சொல்லும் விஷயம் என்னன்னா, ஆன்மா சும்மா உடலுக்குள்ள வைக்கப்படுறது இல்லை, அது தானே முடிவு பண்ணுது எப்போ நுழையும்னு. ஒவ்வொரு ஆன்மாவோட நுழைவும் தனித்துவமானது. பிரபஞ்ச திட்டத்தில் அதுக்காக வச்சிருக்கும் சரியான தருணத்தில் உங்களோட வாழ்க்கை தொடக்கம் பற்றிய எல்லா நம்பிக்கைகளையும் குலைக்க தயாராருங்க. 3 தருணங்கள், 3 கோட்பாடுகள், 3 முற்றிலும் வேற வேற பார்வைகள். ஆன்மா உடலுக்குள்ள எப்போ நுழைகிறதுன்று சொல்ல போகிற 3 வழிகள். பல நூற்றாண்டுகளாக இந்த கேள்வி ரகசிய ஆன்மீக அறிஞர்கள், தத்துவவாதிகள், மத அறிஞர்கள் மட்டும் இல்லாமல் விஞ்ஞானிகளுக்கு கூட கருத்து வேறுபாட்டை உருவாக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு பார்வைக்கும் அதற்கான தர்க்கம் இருக்கு. அதுக்கே உரிய அனுபவ ஆதாரங்களும் இருக்கு. அதோட சேர்ந்து மனித வாழ்க்கையோட உணர்வும் விழிப்புணர்வும் எப்படி உருவாகுது என்பதுக்கான ஆழமான அர்த்தங்களும் அதில் ஒளிஞ்சிருக்கு. முதல் கோட்பாடு என்ன சொல்றதுன்னா, ஆன்மா கர்ப்பம் உருவாகிற அதே தருணத்திலேயே நுழைஞ்சிடுதுன்னு. இந்த பார்வையை பல கிறிஸ்துவ மரபுகளும் சில ரகசிய ஆன்மீக பள்ளிகளும் ஆதரிக்குது. அவங்க நம்பிக்கை என்னன்னா, விதையணு மற்றும் முட்டையணு சேர்ற அந்த ஒரே நொடியிலேயே ஆன்மா அந்த புதிய உணர்வுக்குள்ள நிலை பெறுதுன்னு. அப்படியே பிரபஞ்சமே அந்த செல்ல சந்திப்புக்காக காத்திருந்த மாதிரி இருக்கும். அந்த தருணத்திலிருந்து முன்னாடி ஒருபோதும் இல்லாத ஒரு தனி சிறப்பு கொண்ட சக்தி வட்டம் உருவாகுதுன்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, பல தலைமுறைகளோட மரபணு கதையை சுமந்துக்கிட்டு வரும் 2 அணுக்கள் சந்திக்கிறப்போ அங்கே ஒரு காந்த சக்தி மாதிரி ஒரு இழுப்பு உருவாகுது. அந்த சந்திப்போட சேர்ந்து ஒரு மிகச்சிறிய சக்தி வெடிப்பு நடக்குது. அதுக்குள்ள முடிவில்லாத சாத்தியங்கள் ஒளிஞ்சிருக்கு. இந்த கோட்பாட்டை நம்புற அம்மாக்கள் கர்ப்பம் உருவான அந்த இரவுலேயே வந்த அனுபவங்களை பகிர்றாங்க. விசித்திரமான கனவுகள், உடம்புக்குள்ள உடனடியாக உணரப்படும் சக்தி மாற்றங்கள், ஏதோ ஆழமான மாற்றம் நடந்துருச்சுன்னு சொல்கிற உணர்வு. 2வது கோட்பாடு இன்னும் சற்றே வேறு மாதிரி.
அதன்படி ஆன்மா நுழைவு நடக்கிறது. கருவு அம்மாவோட கருப்பை சுவரோட ஒட்டி கொள்ளும் நேரத்தில் பொதுவாக இது கர்ப்பம் உருவானதுக்கு பிறகு 6 முதல் 12 நாட்களுக்குள்ள நடக்குது. இந்த கோட்பாடு படி கருவு அம்மா உடம்போட முழுமையாக இணையும் அந்த நேரத்தில் தான் ஆன்மா நிரந்தரமாக தங்க ஆரம்பிக்குது. அது ஒரு வீடு தேடி அலைஞ்சு இதுதான் சரியான இடம்னு முடிவு பண்ணி உள்ளே போகிற மாதிரி. இந்த தருணத்தில் தான் கர்ப்பம் ஆரம்பிச்சிருச்சுன்னு காட்டுற ஹார்மோன்கள் உடம்புல உருவாக ஆரம்பிக்குது. இது சும்மா சம்பவமா? இந்த கோட்பாடை நம்புறவங்க சொல்றாங்க இல்லை. சில பழமையான ஆன்மீக மரபுகள் படி இந்த நாட்கள் ஒரு ஒப்பந்த காலம். ஆன்மாவுக்கும் உடலுக்கும் நடக்கும் ஒரு மௌன உரையாடல். சில நாட்கள் நீடிக்கும் ஒரு ஆழமான பேச்சு. மூன்றாவது கோட்பாடு ரொம்ப கவிதை மாதிரி இருக்கு. அதன்படி ஆன்மா நுழைவு நடக்கிறது. முதல் இதய துடிப்போட கர்ப்பத்தோட 3வது வாரம் சுற்றிய நேரத்துல ஒரு சின்ன இதய துடிப்பு ஆரம்பிக்குது. அதே நொடியில ஆன்மா உடலுக்குள்ள உயிர் நிரப்புறது போல இருக்கும். இதயம் எப்போதுமே ஆன்மாவோட இருப்பிடமாக தான் பார்க்கப்பட்டிருக்கு. எகிப்தியர்கள், கிரேக்கர்கள், சீனர்கள் எல்லாருமே இதயத்தை உணர்வோட மையம்னு நம்பினாங்க. அந்த சின்ன இதயம் முதல் தடவையா துடிக்கும் போது அப்படியே ஆன்மா அறிவிப்பு செய்யற மாதிரி இருக்கும். நான் இங்க இருக்கேன், நான் உயிரோட இருக்கேன், இந்த பயணத்துக்கு தயாரா இருக்கேன். இந்த 3 கோட்பாடுகளுக்கும் ஒரு பொதுவான விஷயம் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் அதற்கான ஆச்சரியமான ஆதாரங்கள் இருக்கு. வேற வேற ஆன்மீக மரபுகளை சேர்ந்த அம்மாக்கள் இந்த 3 தருணங்களோட தொடர்புடைய அனுபவங்களை பகிர்ந்திருக்காங்க. சிலர் ஆன்மா இருப்பை ஆரம்ப நாள்ல இருந்து உணர்ந்தாங்க. சிலர் கருப்பை இணையும் தருணத்துல ஆன்மா வர்றதை தெளிவா உணர்ந்தாங்க. இன்னும் சில அம்மாக்கள் முதல் இதய துடிப்பையே ஒரு தீர்மான சக்தி நொடியா உணர்ந்தாங்க. ஆனா இப்போ ஒரு முக்கியமான கேள்வி எழுது. என்ன ஆகும்? இந்த 3 கோட்பாடுகளுமே சரியா இருந்தா ஆன்மா நுழைவு ஒரே நொடியில நடக்கிற விஷயம் இல்லாம படிப்படியா நடக்கிற ஒரு செயல்முறையா இருக்க முடியுமா? சில மிகவும் உயர்ந்த ஆன்மீக மரபுகள் சொல்றது இதுதான். ஆன்மா நுழைவு கட்டம் கட்டமா நடக்குது. வேற வேற நினைவுகள்ல, வேற வேற நேரங்கள்ல. முதல்ல வாழ்க்கையோட முதல் அதிர்வு மட்டும் வரும். அதுக்கப்புறம் உணர்ச்சி இணைப்பு, அதுக்கப்புறம் முழுமையான விழிப்புணர்வு. இதை கொண்டு பார்த்தா ஏன் ஒவ்வொருத்தரோட அனுபவமும் இவ்வளோ வேறுபடுதுன்னு புரியுது. அதனால தான் ஒவ்வொரு கோட்பாட்டை நம்புறவங்களுக்கும் தங்களோட வாதத்தை நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் கிடைக்குது. இந்த இடத்துல முதல் 40 நாட்கள் ரொம்ப முக்கியமானது. 40 என்ற எண்ணிக்கை உலகத்தில் கிட்டத்தட்ட எல்லா ஆன்மீக மரபுகள்லையும் மீண்டும் மீண்டும் வருது. இந்த எண்ணிக்கை ஒரு முழுமையான ஆன்மீக மாற்ற சுழற்சியாக குறிக்குது. நோவாவின் பெருவெள்ளம் 40 நாள் மழை, இஸ்ரேல் மக்களோட 40 வருட பாலைவன பயணம், இயேசுவோட 40 நாள் உபவாசம், புத்தரோட போதி மரத்தடியில் 40 நாள் தியானம். இந்த எல்லாமே 40 என்ற எண்ணிக்கையோட ஆழமான ஆன்மீக முக்கியத்துவத்தை காட்டுது. கர்ப்ப காலத்தோட இந்த முதல் 40 நாட்கள் முழுக்க முழுக்க ஒரு புனித காலம்னு பார்க்கப்பட்டிருக்குது. இந்த காலத்துல தான் வாழ்க்கை உருவாகிற அடிப்படை கட்டங்கள் முழுமையாக அமைந்து விடுது. அப்படியே பிரபஞ்சமே இந்த 40 நாட்களுக்கு ஒரு ரகசிய டைம் டேபிள் போட்டு வைத்திருக்கிற மாதிரி. ஒவ்வொரு வாரமும் கருவின் வளர்ச்சியில முக்கியமான மைல் கற்கள் அமைக்கப்படுது. முதல் வாரம் கர்ப்பம் உருவாகிற தருணம், செல்கள் வேகமா பிரிஞ்சு ஆரம்பிக்குது. 2ஆம் 3ஆம் வாரம் கருப்பையோட இணைப்பு, முக்கிய உறுப்புகள் உருவாக ஆரம்பம். 4ஆம் வாரம் வரும்போது முதல் இதய துடிப்பு. அதுக்கப்புறம் இந்த வளர்ச்சி தொடர்ந்துக்கிட்டே போகுது. சில ஆன்மீக மரபுகள் படி இந்த 40 நாட்களில் ஆன்மா உயர்ந்த நிலைகளோட தொடர்புலேயே இருக்கும். அப்படியே ஒரு சக்தி தொப்புள் கொடி மாதிரி ஆன்மாவை ஆன்மீக பரிமாணங்களோட இணைந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் அது முழுமையாக பூமிக்குள்ளே இறங்குறதுக்கு முன்னாடி அந்த இறுதி சரி செய்தல்களை செய்ய முடியுது. இந்த காலத்தில் பல அம்மாக்கள் வித்தியாசமான அனுபவங்களை சொல்கிறாங்க. மிக தெளிவான கனவுகள். அந்த கனவுல அவங்க நேரடியாக குழந்தையோட ஆன்மாவை சந்திக்கிற மாதிரி இருக்கும். சில பெண்கள் சொல்கிறாங்க, கர்ப்பம் ஆரம்பித்த சில நாட்களில் ஒவ்வொரு இரவும் ஒரே நேரத்தில் திடீர்னு விழித்திருக்காங்க. யாரோ வந்து சந்திச்சுட்டு போன மாதிரி. இந்த 40 நாட்களுக்கு இன்னொரு ஆழமான கோணம் இருக்குது. அது என் அறிவோட தொடர்புடையது. 40 நாள் என்பது 5 வாரம் + 5 நாள். என் அறிவில் 5 என்பது தெய்வீக சித்தம், பொருள் உலகத்தில் வெளிப்படுறதுக்கான சின்னம். 5 உணர்வுகள், 5 இயற்கை தன்மைகள்,
மனிதனோட பஞ்சபூத வடிவு. இந்த 40 நாட்கள்ல ஆன்மா மெதுவா இந்த 5 பரிமாணங்களையும் ஏற்கொள்றது போல பூமியில முழுமையா வெளிப்பட தேவையான கட்டங்கள். கிழக்கு மரபுகள் இந்த நேரத்தை முதல் ஆன்மீக மூச்சுன்னு சொல்றாங்க. இது சாதாரண உடல் மூச்சு இல்லை, சக்தி மூச்சு. ஒரு ஆழ்கடல் நீச்சல்காரன் ஆழமா இறங்கும்போது மெதுவா அழுத்தத்துக்கு பழகுற மாதிரி ஆன்மாவும் மெதுவா இந்த உடல் வாழ்க்கை சக்தியோட ஒத்தி செஞ்சிருக்கிறது. விஞ்ஞான பார்வையில் பார்த்தாலும் இந்த முதல் 40 நாட்கள் உண்மையிலேயே அசாதாரணம். இந்த காலத்தில் தான் மத்திய நரம்பு அமைப்பு, இதயம், கைகள், கால்கள், அடிப்படை உணர்வு அமைப்புகள் உருவாகுது. அப்படியே ஆன்மா தன்னோட புதிய வீட்டை தானே கண்காணிச்சு கட்டிக்கிட்டு இருப்பது போல, ஒவ்வொரு விவரத்தையும் சரியா அமைக்கிறது போல. சில பழமையான ஆன்மீக விளக்கங்கள் படி இந்த 40 நாட்கள்ல தான் ஆன்மா தன்னோட இறுதி கர்ம ஒப்பந்தங்களையும் முடிவு பண்ணுது. இந்த வாழ்க்கையில் என்ன கற்றுக்கணும், என்ன சவால்கள் வரணும், என்ன திறமை கொண்டு வரணும். மனித அனுபவத்துக்குள்ள முழுமையாக நுழைஞ்சதுக்கு முன்னாடி ஒரு கடைசி ஆலோசனை கூட்டம் நடக்கிற மாதிரி. இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? பல நேரம் இந்த 40 நாட்கள் முடிஞ்ச பிறகுதான் அம்மாவுக்கு தன்னோட கர்ப்பம் தெரிய வரும். அப்படியே ஆன்மா அனைத்து தயாரிப்பையும் ரகசியமாக முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் தன்னோட இருப்பை உலகத்துக்கு காட்டுற மாதிரி. இந்த 40 நாட்கள் முடிஞ்சதும் ஆன்மா முழுமையாக உறுதி எடுத்திருக்கோம், புதிய வாழ்க்கைக்கு தயாராக இருக்கும். அதுக்கப்புறம் தான் வளர்ச்சி மற்றும் விரிவாக்கத்தோட உண்மையான பயணம் ஆரம்பம். ஒரு ஆன்மா உடலுக்குள்ள நுழையும் போது பிரபஞ்சம் சில சின்னங்களை விட்டு செல்லும். அதை கவனிச்சா உணர முடியும். அவை ரொம்ப மென்மையான சிக்னல்கள், ஆனால் தொடர்ச்சியாக வரும். அதுதான் அதிசயம். அதில் முதல் மற்றும் பொதுவான சிக்னல் அசாதாரண கனவுகள். இது சாதாரண கனவு மாதிரி இல்லை, மிக தெளிவு, மிக உயிரோட்டம், மிக ஆழமான அர்த்தம். பல அம்மாக்கள் சொல்கிறாங்க, கர்ப்பம் தெரிஞ்சதுக்கு முன்னாடியே குழந்தையோட ஆன்மாவை கனவுல பார்த்துருக்காங்க. சில கனவுல ஒளி பிரகாசமாக வரும், சில கனவுல ஒரு குரல் மெதுவாக சொல்கிற மாதிரி இருக்கும், அம்மா நான் உங்களை தேர்ந்தெடுத்தேன். இந்த கனவுகள் விழித்த பிறகும் நீண்ட நேரம் மனசில் தங்கும், அதோட உணர்வு போய்விடாது. சிக்னல் 1, சக்தியில் திடீர் மாற்றம். கர்ப்பம் ஆரம்பிக்கிற ஆரம்ப நாட்களில் சில பெண்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் உணரப்படும். முன்னாடி கவனிக்காத விஷயங்களையே திடீர்னு உணர ஆரம்பிக்கிறாங்க. இடங்களோட சக்தி, மனுஷங்களோட வைபு, சுற்றுப்புற சூழல் எல்லாமே கொஞ்சம் அதிக கிளாரிட்டியாக தெரிய ஆரம்பிக்கும். அப்படியே ஆன்மா வருகை, அம்மாவோட உள்ள சக்தியை எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி. சிக்னல் 2, அடிக்கடி நடக்கும் சம்பவங்கள். இதுக்கு அடுத்தது கோயின்சிடன்ஸ் போல தெரியும் விஷயங்கள், ஆனால் அவை ஒரே மாதிரி தொடர்ந்து நடக்கும். திரும்ப திரும்ப தெரியும் எண்கள், சரியான நேரத்தில் ஒலிக்கிற பாடல், அந்த வரிகள் அந்த நேர நிலைமையோட பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். சிக்னல் 3, சாப்பாடு மற்றும் சுவை மாற்றம். எப்போதுமே பிடிச்சிருந்த உணவுகள் திடீர்னு பிடிக்காம போகும், பிடிக்காதவை ரொம்ப ஆசையாக மாறும். இது உடல் சுரப்பி மாற்றத்தால் இருக்கலாம், ஆனால் சிலர் இதை உடம்போட தேவையை மெதுவாக சீரமைக்கிற உள்ளக மாற்றம்னு பார்க்குறாங்க. சிக்னல் 4, நேரம் நின்ன மாதிரி உணர்வு. பல பெண்கள் சொல்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் நேரமே நின்ன மாதிரி இருந்துச்சு, வாழ்க்கை முன்னாடி அப்புறம்னு 2ஆக பிரிஞ்ச மாதிரி. இது மருத்துவ விளக்கம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மன உணர்ச்சி திருப்புமுனை மாதிரி உணரப்படுது. சிக்னல் 5, செல்ல பிராணிகளின் மாற்றம். வீட்டில் இருக்கிற நாய்கள் அம்மாவை சுற்றியே அதிக நேரம் இருப்பாங்க. பொதுவாக தனியாக இருப்ப பூனைகள் கூட கூடுதல் கவனம் காட்டும். பலர் இதை உள்ளுணர்வு அடிப்படையில் எதிர்வினைன்னு பார்க்குறாங்க. சிக்னல் 6, உள்ளார்ந்த நிறைவு. சில பெண்களுக்கு விளக்க முடியாத ஒரு முழுமை உணர்வு வரும். வயிறு பெருசாவதால் இல்லை, ஒரு சக்தி நிரம்பிய உணர்வு. சிலர் இதை மென்மையான சக்தி அதிர்வு போல சொல்கிறாங்க. காதுக்கு கேட்காது, ஆனால் உள்ளே உணரப்படும். சிக்னல் 7, உள்ளுணர்வு அதிகரிப்பு. சில அம்மாக்கள் பிறக்காத குழந்தையோட விஷயங்களை முன்பே தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க. குணம், பிடிப்பு, சிறுத்தன்மை, பிறந்த பிறகு பொருந்தி வரும் சம்பவங்களும் நிறைய பகிரப்படுது. இதெல்லாம் அபூர்வமாக இல்லை, பலருக்கு இயல்பாக நடக்கிற அனுபவங்கள். ஆனால் நம்ம இதை உடல் மாற்றம்னு சொல்லிக்கிட்டு கவனிக்காமல் விட்டுடுறோம். இந்த எல்லா சிக்னல்களும் சேர்ந்து என்ன சொல்கிறது? ஆன்மா நுழைவு ஒரு ஒற்றை நொடியில் நடக்கிற நிகழ்வு இல்லை, அது மெதுவாக சரியாக ஒத்தி செய்யும் ஒரு செயல்முறை மாதிரி இருக்கலாம். மேற்கத்திய உலகத்தில் விவாதம் நடக்கிற நேரத்தில் கிழக்கு ஆன்மீக மரபுகள் இதை ஒரு படிப்படியான இறக்கமாக பார்க்குது. சப்த நிலை இறக்கம்.
7 கட்டங்கள். முதல் கட்டம் கர்ப்பம் உருவாகிற நேரம். தெய்வீக சுடர் முதல் தடவையா பொருளை தொடும். அதுக்கப்புறம் சக்தி உடல் அமைப்பு, முக்கிய சக்கர வளர்ச்சி, கர்ம இணைப்புகள். அப்படியே ஆன்மா மெதுவா பூமி வாழ்க்கைக்குள்ள நிலை கொள்ள ஆரம்பிக்குது. இப்போ இங்கிருந்து தான் அடுத்த அடுக்கு ஆரம்பிக்குது. சுமார் 4வது மாதம் வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் ஆன்மா உடலுக்குள்ள முழுமையா நிலை பெற ஆரம்பிக்குது. அது தன்னோட முந்தைய பிறவிகளோட கர்மத்தையும் இந்த வாழ்க்கைக்கான நோக்கத்தையும் சுமந்துக்கிட்டே வருது. திபெத்திய புத்த மரபுல பார்டோன்னு சொல்ற ஒரு நிலையை குறித்து பேசுறாங்க. இது மரணம் மற்றும் மறுபிறவி நடுவில் இருக்கிற காலம். இந்த நேரத்துல ஆன்மா தன்னோட அடுத்த பிறவிக்கான சரியான சூழ்நிலைகளை தேர்ந்தெடுக்குது. வரப்போகிற அம்மா அப்பாவோட சக்தி நிலையிலேயே ஒரு தொடர்பை உருவாக்குது. அந்த சூழ்நிலைகள் சரியா அமைவதற்காக நிகழ்வுகளை மெதுவா பாதிக்க ஆரம்பிக்குது. அனைத்தும் முழுமையா பொருந்தும் வரை ஆன்மா சக்தி நிலையிலேயே தங்கி இருக்கும். அதனால தான் ஆன்மா உடலுக்குள்ள நுழையிறது ஒரு உடல் சம்பவமா மட்டும் இல்லை, அது ஒரு சிக்னலான ஆன்மீக செயல்முறை. ஒவ்வொரு கலாச்சாரமும் இந்த செயல்முறையை தங்களோட பார்வையில் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அடிப்படை உண்மை ஒன்றே: ஆன்மா வருகை என்பது தெய்வீகமாக முன்பே திட்டமிடப்பட்ட பிரபஞ்ச அளவில் நடக்கிற ஒரு நிகழ்வு. தாவோ ஆன்மீக மரபு இந்த விஷயத்தை மிகவும் கவிதை போல விளக்குகிறது. அந்த மரபுப்படி ஒவ்வொரு ஆன்மாவும் பிரபஞ்ச மூல சக்தியோட மேகங்கள்ல ஒரு நீர்த்துளி மாதிரி உருவாகுது. கர்ப்பம் உருவாகிற பயணத்துல அந்த துளி மெதுவா அடர்த்தி ஆகுது, இந்த பூமிக்குள் விழ தயாராகிற வரைக்கும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பிறந்த பிறகும் கூட ஆன்மாவோட ஒரு காணாத நூல் அது வந்த அந்த மூலத்தோட இணைந்துக்கிட்டே இருக்கும். அந்த மரபுல 3 ஆன்மீக அம்சங்கள்னு சொல்லப்படுற ஆன்மீக அம்சங்களை பற்றி பேசுறாங்க. இந்த 3ம் வேற வேற நேரங்கள்ல உடலுக்குள்ள நுழையுது. முதல் ஆன்மீக அம்சம் கர்ப்பம் உருவாகிற நேரம், வாழ்க்கை சக்தியை வழங்குது. 2வது ஆன்மீக அம்சம் 3வது மாதம் சுற்றி குணாதிசயத்தையும் உணர்ச்சிகளையும் கொண்டு வருது. 3வது ஆன்மீக அம்சம் பிறப்பு நேரத்துல முழுமையா வெளிப்படும் ஆன்மீக அறிவையும் பிரபஞ்ச மூல சக்தியோட தொடர்பையும் உறுதிப்படுத்துது. இந்த அடுக்கடுக்கா இயங்குற செயல்முறை தான் ஏன் கிழக்கு மரபுகள் கர்ப்ப காலத்தோட சில மாதங்களை ரொம்ப புனிதமா பார்க்குறாங்கன்னு விளக்குது. இது உடல் வளர்ச்சி மட்டும் இல்ல, உணர்வு அடுக்குகளின் நிறுவல். ஒவ்வொரு மாதமும் ஒரு புதிய சக்தி நிலை உருவாகுது. ஒவ்வொரு கட்டத்துல ஆன்மாவோட ஒரு புதிய முகம் வெளிப்படுது. இந்த எல்லா மரபுகளும் ஒரே ஒரு விஷயத்துல ஒத்துக்கிறாங்க: ஆன்மா என்பது ஒரு சாதாரண பொருள் இல்லை, அது சக்தி, நினைவுகள், நோக்கங்கள், உறவுகள், இவை எல்லாத்தோட ஒரு ஆழமான தொகுப்பு. நாம ஆன்மா உடலுக்குள்ள நுழைகிறதுன்னு சொல்றப்போ அது ஒரு ஆன்மீக பதிவிறக்கம் மாதிரி. அது சில குறிப்பிட்ட கட்டங்கள்ல நடக்கிற ஒரு செயல்முறை. கிழக்கு மரபுகள் இந்த பயணத்தை ஆதரிக்க பல வழிமுறைகளை உருவாக்கினாங்க. ஒவ்வொரு கர்ப்ப கால கட்டத்துக்கும் சிறப்பு மந்திரங்கள், தியான முறைகள், அம்மாவை ஆன்மாவோட ஒரே தாளத்துல கொண்டு வர பயிற்சிகள், மேலும் சக்தி நிலையில வர்ற ஆன்மாவை நிலையா வைத்திருக்கிற சடங்குகள், இதெல்லாம் ஆன்மாவோட பயணத்தை மென்மையாக்குறது மட்டும் இல்லை, அம்மாவுக்கும் கூட இது ஒரு ஆழமான ஆன்மீக பயணமா மாறுது. இப்போ கொஞ்சம் கிறிஸ்துவ ஆன்மீக மரபு பக்கம் போகலாம். 12ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஜெர்மன் துறவி ஹில்டெகார்ட் இந்த ஆன்மா இறங்கும் செயல்முறையை தன்னோட ஆழ்ந்த தியானத்துல பார்த்ததா சொல்றாங்க. அவங்களோட விளக்கத்துப்படி ஆன்மா இறைவனோட உள்ளத்திலிருந்து பொன்னிற ஒளியா வெளிப்பட்டு மெதுவா அடர்த்தியாகி பிறக்க போற உடலை அடையுது. இந்த இணைப்பு கர்ப்பம் உருவான உடனே நடக்காது. உடல் ஆன்மாவை ஏற்றுக்கொள்ள தயாரான ஆன்மீக முதிர்ச்சி அடையும் போதுதான் நடக்குது. அவங்க சொல்ற இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆன்மா 3 முக்கியமான வரங்களோட வருது. ஒன்று வாழ்க்கை சக்தி, உடலை உயிரோட வைத்திருக்கிறது. இன்னொன்று அறிவு, புரிதலை உருவாக்குகிறது. 3வது அன்பு, இறை உணர்வோடும் மற்ற உயிர்களோடும் இணைக்கிறது. இந்த 3ம் கர்ப்ப காலத்தோட வெவ்வேறு கட்டங்கள்ல உடலுக்குள்ள பதியப்படுது. அதனால தான் உணர்வு மெதுவா கட்டம் கட்டமா வெளிப்படுது. சில கிறிஸ்துவ ரகசிய நூல்கள் சொல்றது என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட தருணத்துல தெய்வீக சக்தி கருப்பையில இருக்கிற குழந்தைய பாதுகாப்பா சூழ்ந்து கொள்ளும். அப்போதுதான் ஆன்மா உடலோட நிரந்தரமா இணையுது. ஆனா இந்த அனுபவம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடாது.
ஆன்மீக பார்வை விழித்தவர்களுக்கே அது புரியும். சில ரகசியவாதிகள் இதை இப்படி சொல்றாங்க: ஆன்மா உடலுக்குள்ள தண்ணி ஊத்துற மாதிரி வரல, ஒரு விளக்கு இன்னொரு விளக்கை ஏற்றுற மாதிரி வருது. அது உணர்வோட நெருப்பு, பொருளுக்கு உயிர் கொடுக்கிற ஒளி. எகிப்து பாலைவனத்துல தியானம் செய்த துறவிகளும் இதே மாதிரியான அனுபவங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஆன்மா உடலை ஒரு ஆடை மாதிரி அணிக்கிறது. அது சாதாரண ஆடை இல்லை, தெய்வீக சக்திகளால நெய்யப்பட்ட பாதுகாப்பு ஆடை. இந்த கிறிஸ்துவ ரகசிய மரபுகள் படி கர்ப்ப காலத்துல 3 உடல்கள் ஒரே நேரத்துல உருவாகுது: உடல், சக்தி உடல், உணர்ச்சி உடல். ஆன்மா இந்த 3ஓடும் இணைந்த பிறகுதான் முழுமையா இறங்குது. இந்த இணைப்பு முதல்ல சக்தி நிலையில, அப்புறம் உணர்ச்சி நிலையில, கடைசியா பிறப்பின் போது உடல் நிலையில முழுமையடையுது. இதையெல்லாம் சேர்த்து பார்த்தா ஒரு விஷயம் தெளிவா தெரியும்: ஆன்மா உடலுக்குள்ள வர்றது ஒரு சின்ன நொடியில நடக்கிற விஷயம் இல்லை. அது பாதுகாப்பா, திட்டமிட்டு, படிப்படியா நடக்கிற ஒரு தெய்வீக பயணம். ஜெர்மன் தத்துவ ஞானி போமே சொல்றாங்க, சில அனுபவம் உள்ள அம்மாக்கள் ஆன்மா முழுமையா உடலுக்குள்ள இறங்கும் அந்த நொடிய சரியாக உணர முடியும். அந்த நேரத்துல உடம்பு முழுக்க ஒரு இனிமையான நிம்மதி, தெய்வீக மகிழ்ச்சி பரவுற மாதிரி இருக்கும். ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த ஆன்மீக அறிஞர் ஸ்வீடன்பர்க் ஆன்மா உடலோட இணைப்பு ஒரு ஒளி நூலால நடக்குதுன்னு சொல்றாரு. அந்த ஒளி நூல் ஆன்மாவை வாழ்நாள் முழுக்க பிரபஞ்ச மூலத்தோட இணைச்சு வைக்கும். ஆன்மா உடலோட முழுமையா இணையும் நேரத்துல அந்த நூல் உருவாகுது. மரண நேரத்துல அது துண்டிக்கப்படுதுன்னு அவங்க சொல்றாங்க. ஆன்மீக பார்வை கூர்மையானவர்கள் அந்த நூலை மெல்லிய ஒளிக்கோடா பார்க்க முடியும். இந்த கிறிஸ்துவ ரகசிய மரபுகள் எல்லாம் ஒரே விஷயத்த சொல்றாங்க: ஆன்மா வருகை ஒரு சாதாரண நிகழ்வில்ல, அது தெய்வீக பாதுகாப்போட வழிகாட்டுதலோட நடக்கிற ஒரு புனித நிகழ்ச்சி. ஆன்மா தனியா வரல, அதோட சேர்ந்து வழிகாட்டும் சக்திகளும் வருது. பிறந்த பிறகும் அந்த ஆதரவு தொடருதுன்னு நம்புறாங்க. இப்போ விஞ்ஞானத்துக்கு வந்தா இந்த கருத்துக்கு இன்னும் வலு சேர்க்கிற கண்டுபிடிப்புகள் வந்திருக்குது. 18 வார கருவிகள் கூட இசைக்கு பதில் காட்டுது, அம்மாவோட குரலை அடையாளம் காணுது, உணர்ச்சி மாற்றங்களுக்கு வேற வேற பதில்கள் கொடுக்குது. மூளை முழுமையா உருவாகிறதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு கருவும் தனித்துவமான குணங்களை காட்டுறது. விஞ்ஞானிகளுக்கு ஆச்சரியம். சில குழந்தைகள் 2-3 வயசுலேயே கர்ப்ப காலத்தில் நடந்த விஷயங்களை தெளிவா நினைவு கூர்ந்த சம்பவங்களும் பதிவாயிருக்குது. அம்மா அப்பா பேச்சு, பாடல்கள், சுற்றுப்புற சூழல் எல்லாமே சரியா விவரிக்கப்படுது. இது சாதாரண நரம்பு செயல்பாடுகளால மட்டும் விளக்க முடியாத புதிர். அம்மாவுக்கும் கருவுக்கும் நடுவில் ஒரு ஆழமான உணர்ச்சி ஒத்திசைவு இருக்கு. அம்மாவோட எண்ணங்களுக்கும் மென்மையான உணர்ச்சிகளுக்கும் கூட கருவின் இதய துடிப்பு பதில் காட்டுது. இது ஒரு சக்தி நிலை உரையாடல் மாதிரி. மேலும் உயிருள்ள ஒவ்வொரு செல்களும் ஒரு மிகச்சிறிய ஒளியை வெளிப்படுத்துதுன்னு ஆய்வுகள் சொல்றாங்க. கருவை சுற்றி காணப்படும் அந்த ஒளி வடிவங்கள் சாதாரண உடல் செயல்பாடுகளை தாண்டி ஒரு கூடுதல் உணர்வு அங்கு இருக்குதுன்னு சுட்டி காட்டுது. சில மரபணுக்கள் கர்ப்ப காலத்துல தானாவே செயல்பட ஆரம்பிக்குது. அவை அறிவாற்றல், படைப்பாற்றல், உள்ளுணர்வோட தொடர்புடையது. ஆன்மா தானே உடம்புக்குள்ள சில திறன்களை இயக்குற மாதிரி தோன்றுது. இந்த எல்லா விஷயங்களும் ஒரே விஷயத்தையே சுட்டி காட்டுது: உணர்வு, ஆன்மா, உயிர். இதெல்லாம் நாம நினைக்கிறத காட்டிலும் ரொம்ப ஆழமா ஒன்றோட ஒன்று இணைந்திருக்குது. இன்றைய விஞ்ஞானமும் பழைய ஆன்மீக மரபுகள் அனுபவத்தால சொன்ன உண்மையோட மெதுவா நெருங்கி வந்துகிட்டே இருக்கு. ஆன்மா உடலுக்குள்ள வர்றது ஒரு பாசிவ் விஷயம் இல்லை, அது செயல்ல இருக்கிற நோக்கம் நிறைந்த சக்தி மிகுந்த ஒரு நிகழ்வு. உடல் முழுமையா உருவாகிறதுக்கு முன்னாடியே அதோட தாக்கம் ஆரம்பிச்சிடுது. நரம்பியல் ஆய்வுகள் சொல்றது என்னன்னா, கர்ப்ப காலத்துல ஒரு குறிப்பிட்ட கட்டம் இருக்கு. அந்த நேரத்துல கருவின் மூளையில நரம்பு இணைப்புகள் திடீர்னு வெடிப்பா வளருது. இந்த மாற்றம் சாதாரண உடல் வளர்ச்சியால மட்டும் விளக்க முடியாத அளவுக்கு ஆழமானது. சில விஞ்ஞானிகள் இத கருவின் மூளை ஒரு வெளிப்புற தகவல் வலையோட இணைகிற தருணம்னு விளக்குறாங்க. அந்த நேரத்துல மூளை அலைகள் ஆழ்ந்த தியான நிலையில இருக்கும் மனிதர்களோட அலைகளை போலவே காணப்படுது. மேலும் ஜோடி கருவுகள் கூட கர்ப்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் பதில் காட்டுறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அவங்க அசைவுகளுக்கும் உணர்ச்சி நிலைகளுக்கும் ஒரு அமைதியான ஒத்திசைவு நடக்குது. இது எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கேள்வியை கொண்டு வருது:
ஆன்மாவுக்கு எப்போது நுழையணும்னு தீர்மானிக்கிற சுதந்திரம் இருக்கா? பல ஆன்மீக மரபுகள் தெளிவாக சொல்கிறது, ஆமாம், ஆன்மா சூழ்நிலைகளுக்கு அடிமை இல்லை. அது ஒரு செயலில் இறங்குகிற பங்கேற்பாளர். அடுத்த வாழ்க்கைக்கான பயணத்தை ஆன்மா முன்பே திட்டமிடுது. எந்த குடும்பம், எந்த வம்சம், எந்த பாடங்கள், இதெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு உயர்ந்த உணர்வுகளோட கலந்தாலோசிச்சு தேர்வு செய்யறதுன்னு சொல்லப்படுது. சில ஆய்வுகளும் சொல்றது, ஆன்மா சில வாரங்கள் கவனிப்பாளராக மட்டும் இருந்து சூழ்நிலையை மதிப்பீடு செய்த பிறகுதான் முழுமையாக நுழைய முடிவெடுத்துக்குது. இதனால தான் சில நேரம் எந்த மருத்துவ காரணம் இல்லாமல் கர்ப்பம் தொடராமல் போகும். இது குற்றமில்லை, தவறில்லை, ஒரு உயர்ந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கலாம். இந்த பார்வை பல பெற்றோருக்கு ஒரு ஆழமான ஆறுதலை கொடுக்குது. ஆன்மா நுழையும் நேரத்தையும் அந்த தருணத்தோட பிரபஞ்ச ஒத்திசைவையும் தானே தேர்ந்தெடுக்குது. சில ஜோதிட மரபுகள் சொல்கிறது என்னன்னா, ஆன்மா சில குறிப்பிட்ட காலங்களை காத்திருக்கும். அந்த நேரத்தில் பிரபஞ்ச சக்திகள் அதோட நேரத்துக்கு சரியாக பொருந்தணும். சில சமயம் அது சில நாட்கள் தாமதிக்கலாம், சில சமயம் விரைவாக நுழையலாம். பல பெற்றோர்கள் சொல்கிற அனுபவம் என்னன்னா, குழந்தை பிறப்புக்கு முன்னே அதோட இருப்பை உணர்ந்திருக்காங்க. சில கனவுல குழந்தை தன்னை அறிமுகம் பண்ணிக்கிற மாதிரி, ஏன் வரணும்னு சொல்கிற மாதிரி. இந்த கனவுகள் சாதாரண கற்பனை மாதிரி இல்லை. பல வருடங்கள் கழிச்சாலும் அந்த விவரங்கள் மறக்க முடியாத அளவுக்கு தெளிவாக இருக்கும். இந்த பார்வையில் பெற்றோர் வெறும் உடல் தாங்கிகள் இல்லை, அவர்கள் இணை உருவாக்கிகள். கர்ப்பம் உருவாகிற தருணத்தில் அம்மா, அப்பா, ஆன்மா இந்த மூன்றுக்கும் நடுவில் ஒரு புனித உடன்படிக்கை உருவாகுது. இந்த உடன்படிக்கை உடல் உருவாக்கத்துக்காக மட்டும் இல்லை, உணர்வு வளர்ச்சிக்காக, வாழ்க்கை பாடங்களுக்காக. ஒவ்வொரு சவாலும் ஒவ்வொரு ஆசீர்வாதமும் ஒரு கூட்டு திட்டத்தின் பகுதி. இந்த எண்ணம் வாழ்க்கையை பார்க்குற பார்வையே மாற்றிடும். நாம் உடல் மட்டும் இல்லை, நாம் நோக்கத்தோட வந்த ஆன்மாக்கள். பிறப்பு ஒரு விபத்தில்லை, ஒரு துல்லியமான முடிவு. ஆன்மா தன்னோட நேரத்தையும் சூழ்நிலையையும் உடலையும் தேர்ந்தெடுக்குது. மரணம் ஒரு முடிவில்லை, பிறப்பு ஒரு ஆரம்பம் மட்டும் இல்லை, அது ஒரு தொடர்ச்சியான பயணம். ஒவ்வொரு குழந்தையும் அதோட வரலாறும் அதோட ஞானமும் அதோட அன்பும் சேர்ந்து இந்த பூமிக்குள்ளே கால் வைக்குது. சில நேரம் புதிய குழந்தையின் கண்களில் ஒரு விசித்திரமான ஆழம் தெரியும். அது புதிதாக வந்த உயிர் இல்லை, அது அனுபவம் உள்ள ஆன்மா. நம்ம குறைகளோட கூட நம்மை தேர்ந்தெடுத்தது. அது ஒரு பொறுப்பு, ஒரு வரம். ஆன்மா மறக்காது, அது காத்திருக்கும், நீங்கள் உங்களுக்குள்ளே பார்ப்பது வரை. அடுத்த முறை ஒரு புதிதாக பிறந்த குழந்தையை பார்த்தா ஒரு நிமிடம் நின்று அதன் கண்களில் பாருங்க. அங்கே ஒரு பழமையான ஒளி இருக்கும். அது சும்மா வரலை, ஒரு நோக்கத்தோடு வந்திருக்குது. இந்த எண்ணம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த விஷயங்களில் ஆர்வம் உள்ளவர்களோட பகிரலாம். மேலும் இப்படி ஆழமான சிந்தனைகளுக்கு எங்கள் ஆன்மீக தமிழ் சேனலை தொடர மறக்காதீங்க. நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிச்சுன்னா லைக்